ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ரெசிபீஸ். இப்போது பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டைகளை என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பலாப்பழ கொட்டைகளை வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொட்டைகளை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் விட்டதும் அது நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அந்த வேக வச்சதை அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லாட்டி இதில் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், 4லேருந்து 5 ஸ்பூன் சர்க்கரை, நம்ம வேக வச்ச பலாக்கொட்டைகளை தோலை நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 மிளகு சேர்த்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துடலாம். இப்போது எல்லாமே நல்லா அரைஞ்சி வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல கொட்டைகள் அரைப்படாமல் இருக்கும். அப்போ அதை கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். தேங்காயும் சர்க்கரையும் போட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்த ரெசிபி இப்போ ஸ்வீட் செஞ்சிட்டோம். இதை வச்சு ஒரு காரமும் செஞ்சிடலாம். அதுக்கு பலாப்பழ கொட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். தோலை நீக்கிட்டும் கட் பண்ணலாம், இல்லை தோலோடையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். முக்கியம் வேக வச்ச பலாக்கொட்டைகளை தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்படி நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இந்த பலாக்கொட்டைகள் நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரும். இப்போ ஒரு சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி கலர் மாறி வரும். இப்போ இந்த சிப்ஸோட கலர் மாறி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, காரம் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடவே சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் தி ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.